வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழகம் முழுவதும் பார்த்தோன்னா சில மாதங்களாக ரேஷன் கார்டுகளில் பெயர் நீக்கம் செய்ய 2000 ரூபாய், புதிய ரேஷன் கார்டுக்கு 3000 ரூபாய் என முறைகேடு நடந்துட்டு வருது. அரசு தரும் சலுகைகள், உதவித்தொகை ஆகியவற்றை பெற ரேஷன் கார்டு முக்கிய ஆவணமாக உள்ளது. மத்திய மாநில அரசுகள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரேஷன் அட்டை வாயிலாக பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளோரின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் மானிய விலையிலும் இலவசமாக அரிசி, கோதுமை, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை போன்ற பொருட்களையும் வழங்குகிறது. ரேஷன் கார்டு பெறுவதற்கு ஆதார் கார்டு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். ஸோ ரேஷன் கார்டில் நீங்கள் புதிய உறுப்பினரை சேர்க்கணும், இல்லை குடும்ப தலைவரை மாற்றணும், இல்லை குடும்ப உறுப்பினரை நீக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. www.tntds.gov.in. ஸோ இந்த இணையதளத்தில் போயிட்டு உங்கள் ரேஷன் கார்டில் கொடுத்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி அதுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அது மூலமாக தான் அந்த சேவைகளை நீங்கள் செய்ய முடியும். ஆனால் இப்போ பார்த்தோன்னா நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு கும்பல் வந்திருக்காங்க. ஓடிபி இல்லாமலே குடும்ப அட்டையில் பெயர் நீக்கி தரப்படும், பெயர் சேர்த்து தரப்படும் சொல்லி நிறைய மெசேஜ்கள் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம பெயர் நீக்கணும், இல்லை பெயர் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்குரிய டாக்குமெண்ட்டை கொடுத்து அது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் அது ஓகே ஆகும். ஆனால் சில மாதங்களாக தமிழகத்தில் பார்த்தோன்னா வாட்ஸ்அப் குழுக்களில் நான் சொன்னது போல் ஒரு கும்பல் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஓடிபி எதுவுமே தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம 2000 ரூபா, 3000 ரூபா, 5000 வரைக்கும் அமௌண்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த சர்வீஸை நமக்கு பண்ணி தராங்க. ஒரு சில நேரத்தில் பார்த்தோன்னா புதிய கார்டுமே அவங்க அப்ளை பண்ணி தராங்க. ஸோ இது குறித்து வருவாய்த்துறையினரோட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், புதிய ரேஷன் கார்டு சேவையை அந்தந்த தாலுகா அலுவலகத்தில் ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஆனால் தற்போது எங்களது ஒப்புதலுக்கு வராமல் இதுபோல எல்லாம் நடக்கிறது. இது பாதித்த சிலர் எங்களுக்கே தெரியாமல் எங்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புகார் அளிச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி புதிய ரேஷன் கார்டுக்கு 3000 வாங்கிட்டு அவங்களுடைய நாலேஜுக்கே போகாமல் புதிய கார்டும் அப்ரூவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை குறித்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் யாரும் இந்த மாதிரி அமௌண்ட்டை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஸோ சம்மந்தப்பட்ட தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சேவைகள் முறைப்படி செய்யப்படும். ஸோ இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.